க்ளோஸ் நெக் ஆர் காலர் கான்செப்ட் போகும்போது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் கிட்ட பஃபினஸ் வருது, அதாவது கிளாத் வந்து எக்ஸஸா வருது அப்படின்னா இந்த வீடியோல எப்படி கரெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது எப்பவுமே ஷோல்டர் மெஷர்மெண்ட் மட்டும் எடுக்காம நம்ம அக்ராஸ் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதாவது அக்ராஸ் ஷோல்டர் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது உங்க ஆர்ம் லைன் முடிகிற கீழே எண்டு லைன் தான் வந்து உங்களுக்கு அக்ராஸ் ஷோல்டர் மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இப்போ ஷோல்டர் டு ஷோல்டர் நமக்கு 14 வருது அப்படின்னா அக்ராஸ் ஷோல்டர் செக் பண்ணுங்க. அக்ராஸ் ஷோல்டர் சேம், ஒரு சிலருக்கு சேம் வரலாம், ஒரு சிலருக்கு மாறலாம். இப்போ இதுல அக்ராஸ் ஷோல்டர் வந்து உங்களுக்கு 13 இருக்கு. நார்மலா நம்ம க்ளோஸ் நெக் அண்ட் காலர் நெக் போகும்போது டோட்டல் ஷோல்டர் டிவைடட் பை நம்ம 2 போடுவோம். ஸோ நமக்கு இங்க ஷோல்டர் எவ்வளவு எடுத்தோம்னா 14 எடுத்திருக்கோம். டிவைடட் பை 2 போடும்போது எனக்கு இங்க டோட்டல் ஷோல்டரோட வேல்யூ 7 இன்ச் வருது. அக்ராஸ் பேக் செக் பண்ணதுல நமக்கு 13 கிடைச்சது. டிவைடட் பை 2 போடும்போது எனக்கு 6.5 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆர்ம் லைன் எண்ட் ஆகிற இடத்துல நான் அக்ராஸ் பேக்கோட வேல்யூ 6.5 எங்க வருதோ அதை நான் மார்க் பண்ணிட்டு ஆர்ம் லைன் இப்படி கிராஸ் பண்ணி போட்டு நான் இங்க ஆர்ம் கர்வ் போட போறேன். இப்போ இந்த மாதிரி ஆர்ம் கர்வ் வரையும் போது உங்களுக்கு அந்த பஃபினஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்தோ உங்க சைட்ல வராது.